இருக்கிறீங்களே அதுக்கு பேர் என்ன? வரம். இருக்கிறத ஏத்துக்க முடியாம இருக்கிறீங்களே அதுக்கு பேர் சாபம். இருக்கிறதுக்கு பேர் என்ன? வரம். ஏற்றுக்க முடியல உங்களால அந்த சூழ்நிலையை. எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்ல. எல்லாருக்கும் சைக்கிள் இருக்குது, எனக்கு சைக்கிள் இல்ல. எல்லாம் வேலைக்கு போறாங்க, எனக்கு வேலை இல்ல. எல்லாருக்கும் கல்யாணம் ஆச்சு, எனக்கு கல்யாணம் ஆகல. எல்லாரும் கொண்டாட்டமாகறாங்க, நான் கொண்டாட்டமாக இல்ல. எல்லாருக்கும் சொந்த வீடு இருக்குது, எனக்கு சொந்த வீடு இல்ல. இப்படி நீங்க சொல்றீங்களே, அந்த சொல்ற இடங்குது இல்ல, அது பேர் சாபம். இருத்தல் வரம், இருத்தல் நிமித்தம் நீங்க துக்கப்படுறீங்களே அது பேர் என்ன? சாபம். நான் ஏழையா போறதுனால வசதியாவதுக்கான வாய்ப்பு இருக்குது. எங்க அப்பா சாப்பாடு எனக்கு தேவையில்லை, நான் உழைச்சி நல்லா இருப்பேன். வித்தியாரோட உழைப்பில் நான் பெரிய ஆளாக போறது இல்லை, நானே உழைச்சி நானே பெரிய ஆளாக போறேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அது சாபம் இல்லை. அதுவே என்னது? அதேதான் வரம். சைக்கிள் இல்லை, எனக்கு கால் இருக்கு, என்னால ஓட முடியுது, நான் நிக்கிறேன், நடக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன், வாழ்ந்துருக்கிறேன் நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அப்போ அது என்ன இல்லை? சாபம் இல்லை. எல்லா ஏழையும் சாபம் பெற்றவங்களா? இல்ல. எல்லா பணக்காரனும் சாபம் பெறாதவங்களா? அதுவும் இல்ல. நீங்க பெரிய கார்ல உட்காந்துருக்கலாம், வசதியா இருக்கலாம், நல்ல செல்வந்தனா இருக்கலாம், தூக்கம் வராம பண்ணுறீங்கன்னா யார் தான் நீங்க? சபிக்கப்பட்டவர் தான். ஒருத்தர் பிளாட்ஃபார்ம்ல அவ்வளவு ஆனந்தமா தூங்கிட்டு தன்னை மறந்து. அப்போ இருத்தல், இருத்தலின் சுகத்தை அனுபவித்தல், இதை பொறுத்துதான் சாபம் வரம் ரெண்டு இருக்குது. அப்ப நீங்க எங்க இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு புரியணும், நான் இருப்பதினால்தான் பிரச்சனை, பிரச்சனைனால நான் இல்லை. எதனா நான் இருக்கிறதுனால தான் எனக்கு என்ன இருக்குது பிரச்சனை? ஒண்ணே என்ன உருவாக்கல, நான் இருக்கிறேன் அதனால பிரச்சனை இருக்குது. நான் இல்லைன்னா என்ன இல்லை? தற்கொலை எப்போ போக முடியுது? நான் தானே பிரச்சனை, நானே இல்லை போன பிரச்சனை பாக்குது. யாருக்கிட்ட தானே போறது? நீ நியாய போரு, நான் உனக்கு பிரச்சனையே ஆக்கி ரெண்டு பிரச்சனையே ஆயிடும். அது நீங்க பிரச்சனை விலக்கி வைக்காம செத்துட்டீங்கன்னா என்னதான்? நான் கடன் தரமாட்டேன், பிரச்சனை முடிஞ்சிச்சு. இது தெரியாம வாங்கிட்டேங்க, இப்ப என்னால தர முடியாது, முடிஞ்சிச்சு கதை. தற்கொலை பண்ண வேண்டியது இல்லை. நான் மனைவி நேசித்தேங்க, அவன் தப்பா போயிட்டேன், எனக்கு வானா, பிரச்சனை முடிஞ்சிச்சு. கணவன் நேசித்தேன், அதாவது எனக்கு துரோகம் பண்ணேன், அவன் எனக்கு வானா, முடிஞ்சிச்சு, பிரச்சனை முடிச்சிக்கலாம். பிரச்சனை முடிச்சிக்கல, நீங்க பிரச்சனையோடவே இருக்கிறீங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, உங்க இருத்தலின் சுகம் வரணும்னு உங்களுக்கு புரியல. நீங்க தான் உங்க வரத்தை சாபமா மாத்துறீங்க. வேற யாரும் இல்ல, கடவுள்லாம் உங்களை வந்து மாத்தல. கடவுள் உங்களை மாத்த சொல்ல, உங்களுக்கு பார்க்க தெரியல.